நீண்ட ஆயுளை தர வேண்டும். நான் பிள்ளைகளுக்கு அன்போடு கேட்கிறேன், நீங்கள் உயர்ந்த வாகனம் ஓட்டுவது ஒன்றுமே தடையில்லை. நாம் கவனமாகவும் ஓட்ட வேண்டும், துஆவோடும் போக வேண்டும். எங்கு புறப்பட்டாலும் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா, இந்த துஆவை ரசூல் கற்றுக் கொடுத்தாங்க. இதை ஓதி நீ வாகனத்தில் ஏறும் போதும் வீட்டை விட்டு இறங்கும் போதும் துஆ செய்துட்டா ஷைத்தானே சொல்வானாம், இவர் என்றிருந்து பாதுகாப்பு பெற்றுவிட்டார், இவருக்கு கெட்ட முடிவு வராது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்யணும். பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்றேன், உங்கள் உயிர் ரொம்ப முக்கியம். நீங்கள் வீட்டிலே வாகனம் கேட்பதோ நீங்கள் புல்லட் ஓட்டுறதோ எதையுமே நாங்கள் குறை சொல்லலை. உங்கள் உயிர் விலை மதிக்க முடியாதது. நீங்கள் வாழ வேண்டும். படித்து காலேஜ் படித்து முடித்து வெளிநாட்டில் அங்கெங்கெல்லாம் எல்லாம் உங்களுடைய உழைப்புக்கு பின்னால் உங்களை சமூகம் நம்பி இருக்கிறது. உங்கள் பெற்றோர்களுக்காக நீங்கள் வாழணும், பிள்ளைகளுக்காக வாழணும், இந்த சமூகத்திற்காக வாழணும். அதனாலே வாலிபம் என்பது ரொம்ப முக்கியம். அதை ரொம்ப கவனத்தோடு, அதனால் பெருநாள் இரவுகள் எல்லாம் வருகிறது. அப்போதும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எங்கோ கொண்டு போய் உங்களுடைய உயிரோடு போராடாதீர்கள், உயிரோடு போராடாதீர்கள். 2 பேர் 3 பேர் பைக்கில் போய் ரேஸ் போய் அந்த ஸ்டாண்டை கீழே இழுத்து விட்டு அது அந்த ரோட்டில் தீ பொறியை கிளப்பி அதில் போய் விபத்துக்கு ஆளாகி கடந்த ஆண்டு நம்முடைய சமூகம் பெருநாளை கொண்டாடிய போது நம்ம பக்கத்தில் ஏதோ இங்கே ஒரு மாவட்டத்தில் 3 பைக்கு அவ்வளோ பேர் மௌத்தாயிட்டாங்க. எவ்வளவு சங்கடம். பெருநாள் காலை புத்தாடையோடு அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? நான் என் கண்மணிகளுக்கு கேட்கிறேன், நீங்கள் பாதுகாப்பு என்பது முக்கியம். அதனால விளையாட்டுங்கிறது உயிரோடா இருக்க வேண்டும். உயிரோடு விளையாடுவதா? உயிரின் மதிப்பு தெரிய வேண்டாமா? உங்கள் உயிரின் மீது பெரிய மதிப்பை சமூகம் வைத்திருக்கிறது, உங்கள் பெற்றோர்கள் வைத்திருக்கிறார்கள். உங்களை நம்புறாங்க. நம்ம புள்ள வளர்ந்து வந்து நமக்கு தோல் கொடுக்கணும். என் தாய் தாப்பா என்ன நம்புனாங்க. எப்படி நம்புனாங்க? உன்னை வச்சுதான் எங்களுக்கு சொர்க்கம் வேணும்னாங்க. என்ன சொன்னாங்க? எங்க சொர்க்கத்துக்கு தான் உன்னை ஓத வைக்கிறோம்னாங்க. அந்த நம்பிக்கையை நாம காப்பாத்தலாம். அல்லாட்ட கேட்டோம், கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நம்ம துவா செய்யணும். இன்னைக்கும் துவா செய்யறோம். நம்ம மட்டும் செய்யல, லட்சோப லட்ச மக்கள் நம்ம பெற்றோர்களுக்காக துவா செய்யறாங்க. நம்மளோட பையத்தான முரீதுகள் அவங்க அமல் செய்யறாங்க. நான் பயான் சொல்றேன், நீங்க அமல் செய்றீங்க. உங்க அமலுடைய நன்மை என் தாய் தந்தையரன் கபருக்கு போயிட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய பாக்கியம். வாழுங்கள் என்கிறேன் இளைஞர்களை. அல்லாஹு தாலா உயிரிழந்த அந்த சகோதரன் மன்னரை சொர்க்க பூங்காவாக்குவானாக. அவருடைய பெற்றோர்களுக்கு பகரம் வழங்குவானாக. சிறப்பான எதிர்காலத்தை வழங்குவானாக. தாங்கிக் கொள்ளும் இதயத்தை கொடுப்பானாக. இனி இது மாதிரி அசம்பாவிதங்கள் எங்கும் நடக்காமல் பாதுகாப்பானாக. சங்கையானவர்களே, நீண்ட ஆயுள் பெரிய பாக்கியம். பெருமானார் கேட்கிறார்கள், நீண்ட ஆயுள் வாழ வேண்டுமா? அது அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட், எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. சாலிஹீங்கள் பல பேர் நீண்ட ஆயுள் வாழுகிறார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைந்தபட்சம் நம்முடைய வாழ்க்கை 60 to 70. அமாரு உம்மத்தி மாபீன சித்தீன் இலா சபையின், என் உம்மத்தின் வயசு 60 to 70. அப்ப 60-70ங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அதை தாண்டினால் அதுவும் அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட். அதுக்கு முந்தி மரணம் என்பது அது பல வகையிலும் சஞ்சலங்களை உண்டாக்கும். நீண்ட ஆயுள் வாழ வேண்டுமா? 2வது கேட்கிறாங்க, பரக்கத்தான ரிஸ்க் வேணுமா? பணம் நிறைய வேணுமான்னு கேட்கிறாங்க. அவருடைய ஹயாத்து நீளனும், வாழ்கிற போது கையில செழிப்பா இருக்கான். பொருளாதாரமும் பரக்கத்தாக வேண்டும். நீண்ட ஆயுள் வேணுமா? 3வது முக்கியமான ஒரு கேள்வி எழுப்புறாங்க. பெருமானார் சொல்லி தர்றாங்க, ஒமின் மைத்தத்தி சூ, கெட்ட மரணங்களில் இருந்து பாதுகாப்பு வேணுமா? விபத்து நடக்கக்கூடாது, கோரமூத்துகள் நடக்கக்கூடாது, சுனாமிகள் போன்று மேலிருந்து கீழே விழுந்து ஏதேனும் ஒரு வகையில் கெட்ட மரணம் அது சம்பவிக்காமல் இருப்பதற்கும், நீண்ட ஆயுள் வாழ்வதற்கும், செழிமையான பொருளாதாரம் பெறுவதற்கும் நான் சொல்லுகிறேன், சிலு அர்ஹாமக்கும், உங்கள் உறவுகளை சேர்ந்து வாழுங்கள். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா. உறவுங்கிறது இன்றியமையாதது. என் தாயோடு எனக்கு அழகிய உறவு வேணும், என் தந்தையோடு அழகிய உறவு வேணும்.
என் தாய் வழி குடும்பத்தோடு ஒரு அழகிய உறவு வேணும், என் தந்தை வழி குடும்பத்தோடு அழகிய உறவு வேணும். இன்று காலம் மாறி போகிறது, உறவுகளை விட்டும் விலகியே போய் கொண்டிருக்கிறோம். சந்திப்புகள் கூட குறைந்திருக்கிறது, உறவுகளுக்கும் நமக்கும் தொடர்பு ரொம்பவே குறைந்து போகிறது. அது ஆரோக்கியம் இல்லை. இன்னொரு பக்கம் நமக்கு பாதுகாப்பு இல்லை. உங்க பாதுகாப்பத்தை ரசூல் விரும்புறாங்க. நீங்க நீண்ட ஆயுள் வாழ்வதற்கும் பொருளாதாரம் செழுமை பெறுவதற்கும் மூன்றாவது பெரிய விஷயம் கெட்ட மௌத்திலிருந்து பாதுகாப்பு கிடைப்பதற்கும் உங்களுடைய உறவுகளை இணைந்து வாழுங்கள். இங்க சையதுனா அபூதருல் கிஃபாரி சொன்னாங்க, பெருமானார் எனக்கு சொன்ன அந்த 7 முத்தான அறிவுரைகளில் 3வது பகுதி சொன்னாங்க, அமரணி அன் அசில ரஹம், நான் உறவை சேர்ந்து வாழணும். அதோட நிறுத்தல்ல, ஒரு பாயிண்ட போட்டாங்க. ரசூலுடைய ஒவ்வொரு வார்த்தையும் லட்சோப லட்ச பொருளுக்கு சொந்தமானது, ஆழமான கருத்துகளுக்கு சொந்தம். பெருமானார் சொல்லதான் சொன்ன ஹதீஸை இமாம் புகாரி எழுதுவார், ஜவாமி அல் கலீம், நான் ஜவாமி உல் கலீம் கொடுக்கப்பட்டேன். ஜவாமி உல் கலீம்னா என்ன? ஒரு வார்த்தை பொருள் 1000 இருக்கும், ஆழம் இருக்கும். வார்த்தை சுருக்கம், அதன் பொருள் அதிகம். நம்ம நிறைய பேசுவோம், சப்ஜெக்ட் ஒண்ணுமே இருக்காது. 1 மணி நேரம் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பார், என்ன பேசுனீங்க? சும்மா பேசணும் பார். நம்மகிட்ட சப்ஜெக்ட் இல்லை. ரசூலுடைய வார்த்தை ஒயின் அத்துபரத், ஒத்த சொல் கவனிங்க, ஒயின் அத்துபரத், உறவோடு நீ இணையணும், உறவுக்காக பாடுபடு, உறவோடு சேர்ந்து வாழு. இன்னும் ஒன்றையும் சேர்த்து சொல்கிறேன், அந்த உறவு நீ வேண்டாம் என்று தூக்கி வீசினாலும், அந்த உறவு நீ வேண்டாம் என்று தூக்கி வீசுகிறது, நீ வேண்டாம் ஒதுக்குகிறது, ஒதுக்கட்டும், தூக்கி வீசட்டும், நீ விடாமல் இணைந்து விடு. சுப்ஹானல்லாஹ். இதுதான் எல்லாருக்கும் கேள்வி. நான் சேர்த்து சேரத்தான் செய்யறேன், அவர் எங்களை கண்டுக்கிறது இல்லை, எங்களை கூப்பிடுறது இல்லை, எங்களை ஒதுக்கிக்கிறாங்க அப்படின்ட்டே பேசிட்டு இருக்கோம். ஒருத்தர் வந்து கேட்டார், என் உறவுனா எப்படியே தான் ஒட்டி போனாலும் அவங்க வெட்டி தான் போறாங்க, நானும் வெட்டி போவதா? லைசல் வாசில், பெருமானார் சொன்ன அழகான ஒரு வாழ்க்கை. உறவை சேர்ந்து வாழ்றதுங்கிறது, அவங்க என்னோடு சேர்ந்து இருந்தா நானும் சேர்ந்து இருப்பேன், அவங்க கொடுத்தா நான் கொடுப்பேன், அவங்க கொடுக்கலன்னா நான் கொடுக்க மாட்டேன், அவங்க என்ன அழைச்சா நான் அழைப்பேன், அவங்க அழைக்காட்டா நான் அழைக்க மாட்டேன், அவங்க எங்க வீட்டுக்கு வந்தா அவங்க வீட்டுக்கு போவேன். அவர் அல்ல. லைசல் வாசில் அல் முகாஃபி, யார் உறவை சேர்ந்து வாழ்ந்தவர்? அவர் வந்தா நான் வருவேன் என்று சொல்வாரே, அவர் அல்ல. அவர் கூப்பிட்டால் நானும் கூப்பிடுவேன் என்று சொல்பவர் அல்ல. அவர் கொடுத்தால் நான் கொடுப்பேன், அவர் அல்ல உறவை சேர்ந்து வாழ்பவர். இவர் ஈக்குவலா நடக்கிற ஆளு. அவர் தந்தார்ல நானும் தரணும், அவர் கூப்பிட்டார்ல நான் கூப்பிடுவேன். இதல்ல உறவு, இதல்ல உறவை சேர்ந்து வாழ்வது. சொல்லிவிட்ட உத்தம நபிகள், உறவை சேர்ந்து வாழ்வது என்பது அவர்கள் தடுத்தாலும் நீ கொடுக்க வேண்டும், அவர்கள் வேண்டாம் என்று ஒதுக்கினாலும் நீ வாழ வேண்டும். இமாம் லஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திருக்குர்ஆனுக்கு விளக்கம் தருவதில் ஆழம், மிகச்சிறந்த முஃபஸ்ஸிர், மிகச்சிறந்த சட்ட மேதை அல்லாமா இமாம் லஹாக். குர்ஆன்ல ஒரு ஆயத்து வருது, யம்ஹுல்லாஹு மா யஷா வ யுஸ்பித். அல்லாஹ் எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டான். குர்ஆன் சொல்லுது எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டான். என் வாழ்க்கைய நான் எப்போ பிறக்கிறேனோ அப்போ அல்ல, நான் பிறக்கிறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முந்தின்னு ஹதீஸ்ல இருக்கு. நான் பிறக்கிறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முந்தி என்னை பத்தி ஃபுல் ரிசல்ட் எழுதப்பட்டு போச்சு. நீ எப்படி இருப்பாய், எங்கே பிறப்பாய், எங்கே வருவாய், எங்க போவாய், என்ன சாப்பிடுவாய், யாரோடு இருப்பாய், யாரோடு விலகுவாய், எல்லாம் டிக்ளர். எங்க மவுத் அதெல்லாம் மேலே எழுதிட்டான். அப்புறம் கருவில் இருக்கும்போது உம்மா வயிற்றிலே வந்து எழுதுறான் நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 ஹதீஸும் சரியான ஹதீஸ். இப்போ இமாம் லஹாக்கு சொல்றாங்க, அந்த எழுத்தை அல்லாஹ் அழிப்பான்கிறான். அதான் பெரிய விஷயம். எழுதினவனே அழிக்கிறான், நான் அழிக்க முடியாது. யம்ஹுல்லாஹு மா யஷா, அல்லாஹ் நாடு எதை அழிப்பான், வ யுஸ்பித், அவன் நாடு எதை எழுதுவான், மீண்டும் தரிப்படுத்துவான். உன்னை அழிச்சிருவான், உன்னை புதுசா வைப்பானா. அல்லாஹ்வுடைய எழுத்தை மாத்திர சக்தி யாருக்கு இருக்குது? என்ற ஆயத்துக்கு இது அப்படி குர்ஆன்ல வருது. அந்த ஆயத்துக்கு தஃப்சீர் எழுதுகிறார் இமாம் லஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒருத்தர் அவருடைய ஹயாத்துல அல்லாஹு தஆலா 3 நாள் வச்சிருக்கிறான். அவர் 3 நாளில மௌத்தாகணும். அந்த தஃப்சீர் அப்படியே எழுதுறாங்க. 3 நாள் இன்னும் அவருக்கு ஹயாத்து பாக்கி இருக்குது. 3 நாள்
மூணாவது நாள் அவருக்கு மவுத்து என்று அல்லாஹ் இன்னும் 3 நாள் பாக்கி இருக்குது. இந்த நேரம் அவர் போனார், அவருடைய சொந்த பந்தங்களை அனுசரித்தார், ஆதரவு கொடுத்தார், உதவி செய்தார், அவங்களோடு இணைந்தார், சொந்தங்களோடு போய் உபகாரம் செய்து உதவி செய்து அங்க போய் இணைந்தார், அவர்களுக்கு எல்லா வகையிலும் தோள் கொடுத்தார். அல்லாஹ் அந்த எழுத்தை அழிச்சிருவானா, அந்த 3 நாள் அப்படிங்கறத அழிச்சிட்டு 30 வருஷம் என்று எழுதுவான். இமாம் லஹாக் எழுதின தஃப்சீர் அது, குர்ஆன் ஆயத்தின் விளக்கம். 30 ஆண்டுகள் டாக்டர்களே சொல்லிடுவாங்க 2-3 நாள் தான் அவர் பிழைக்குவார் என்று. அந்த நேரம் அவர் கொஞ்சம் உறவுகளுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து உறவுகளோடு சேர்ந்து உறவுகளுக்கு செய்கிற உபகாரங்களை செய்தார். அல்லாஹ் 30 வருடம் எழுதுவான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! 30 ஆண்டுகள் வாழ்க்கை யார் கொடுக்க முடியும்? இன்னைக்கு நம்முடைய உறவுகள் எல்லாம் அருந்து போய் கிடக்கிறது, உடைந்து போய் கிடக்கிறது. சின்ன சின்ன பேச்சுக்கும் உறவு முறிச்சுக்கிறோம். ஏதாச்சும் கொஞ்சம் பேசிட்டா அவர் அப்படி பேசிட்டாரு, அதை முடிஞ்ச வரைக்கும் பேச்செல்லாம் குறைங்க. உறவுங்கிறது கண்ணாடி கோப்பைக்கு சமம். கூட்டு வாழ்க்கை என்பது கண்ணாடி கோப்பை. அது கீழே விழாம நம்ம தான் பார்த்துக்கிறணும், 2 பக்கம் பார்த்துக்கிறணும். கீழே விழுந்துடக்கூடாது, அவங்களும் அப்படி பார்க்கணும், நம்மளும் அப்படி பார்க்கணும். கீழே விழுந்தா நொறுங்கிடும். நொறுங்கின பின்னால என்னதான் ஒட்டு போட்டாலும் அது உடைந்தது தான். கோப்பை கீழே விழுந்தா உடைஞ்சு போயிடும். 2 பேருமே பக்குவமா பார்க்கணும். அது கண்ணாடி கோப்பைங்கிறாங்க சாலியங்கள், பதமாத்த வச்சுக்கிறணும், இல்லைன்னா கிழிச்சிரும் கைய. உறவு அப்படிப்பட்டது. நான் அனுசரணை என்பது கூடுதல், லேசால வைக்கிறது இல்லை. சித்திக்குல் அக்பர் எவ்வளவு பெரிய சஹாபி, அவங்களுக்கு நிகர் யாருன்னு நான் கேட்கிறேன். அவங்க நிகருக்கு போட்டி போட்ட உமர் இப்னுல் கத்தாப் தோற்று போனேன் என்றார்கள். நான் போட்டி போட்டேன், தோற்று போனேன். யாரோடு? அபூபக்கர் நாயகத்தோடு. யாரும் ஜெயிக்க முடியல. அத்தகைய அபூபக்கரையும் அல்லாஹ் கண்டித்தான், உறவு விஷயத்தில் கண்டித்தான். உறவு விஷயத்தில் கொஞ்சம் அல்லாஹ் செல்லமாகத்தான் கண்டிக்கிறான். அபூபக்கர் சித்திக் அவங்க சொந்த காலத்து ஒருத்தருக்கு உதவி செய்துட்டு இருப்பாங்க, சொந்த பந்தத்துல ஒருவருக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான குடும்பம், மாசம் ஹதியா கொடுத்து விட்டுருவாங்க. அது கேட்காது, டேட் வந்துருமா, பணம் வந்து வீட்டில் இறங்கிடும், தேதி வந்தா பணம் வந்துடும். சித்திக்குல் அக்பருடைய வேலை அது. அவர் சொந்தம், குடும்பத்து சொந்தக்காரர். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி சில பேர் அவதூறா பேசிட்டாங்க. அபூபக்கர் நாயகத்தின் மகள், உத்தம நபியின் மனைவி, அவங்கள தப்பா பேசினாங்க. அந்த பேச்சு முனாஃபிக்குகள் பேசினாங்க. அதுல சில நல்ல மனுஷங்களும் சம்பந்தப்பட்டுட்டாங்க. இத உலகம் யாரையும் விடாது. நபியின் மனைவியை கூட குறை பேசுறதுல இருந்து இந்த உம்மத்தை காப்பாற்ற முடியல. நம்ம ஏமாத்துறோம். ஒருத்தர் சொன்னார், அதற்கு அங்கே ஒருத்தர் இருக்கார், எப்போ பார்த்தாலும் உங்க சப்ஜெக்ட் தான் ஓடுதுன்னார். அல்ஹம்துலில்லாஹ், அவர் நன்மை எவ்வளவு செய்யறாருன்னு கேட்டேன். அவர் எதுவும் தஹஜ்ஜத்தெல்லாம் தொழுற ஆளா, நோம்பெல்லாம் நிறைய வைக்கிறாரா? ஏன் ஹஸரத் அவர் உங்களை தப்பா பேசுறாருங்கிற, அவர் தஹஜ்ஜத் தொழுறாரான்னு கேட்கும். எப்பா அவர் தப்பா பேசுனா அவர் தஹஜ்ஜத் தொழுதா, நான் தொழுதான் அல்லாஹ் எழுதுவான்னு வருதுப்பா. அவர் நல்ல ஆளா இருந்தா எனக்கு இன்னும் வசதியா போயிடும், நிறைய நன்மை நமக்கு வந்து சேர்ந்துகிட்டு இருக்கும். நம்ம நன்மைகளை இழக்கும் இடம் நாம் யாரை பற்றி பேசுகிறோமோ அந்த இடம், அந்த நன்மை அவங்களுக்கு போயிடும். யாரை விட்டோம்? ஆயிஷாவை விடவில்லை. அவதூறு பேசினது முனாஃபிக்குகள், அவங்க நரகவாசி. அதுல சம்பந்தம் நம்ம ஆட்களும் போய் பட்டுறாங்க. யாராவது மோசமானவங்க குறை சொல்றாங்கன்னா நல்ல ஆட்களும் கூட போய் நின்று அப்படியா இருக்கலாம். இந்த உலகத்துல யாரை நம்ப முடியும்? இவர் யாருன்னா 5 வேளை நம்ம பின்னால தொழுகிற ஆளு, அதுக்கு மேல நம்ம கையை வேற முத்துற ஆளா இருப்பார். இவருக்கு இவ்வளவு ஆளா இருப்பாரு, இவரும் சேர்ந்துக்கிடுவார். எதுல சேர்ந்துக்கிடுவார்? இருக்கலாம். இன்னைக்கெல்லாம் யாரையும் நம்ப முடியாது. அன்பர்களே, இருக்கவே செய்தாலும் நான் பேசுவதற்கு அனுமதி இல்லை. நான் என்ன சொல்லல, உதாரணத்துக்கு சொல்றேன். நம்ம பத்திங்க சீதேவிகள் யாரும் பேசுற ஆள்லாம் இல்லை, எல்லாம் துவா செய்யற ஆளு தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. உறவுகள் மிக முக்கியம். சித்திக்குல் அக்பரின் மகள் அன்னை ஆயிஷா, களங்கமற்ற கற்புக்கரசி அன்னை ஆயிஷா, களங்கமற்ற கற்புக்கரசி அன்னை ஆயிஷா, பரிசுத்தமான பெண்மணி. அவர்கள் பரிசுத்தம் என்பதற்கு அல்லாஹ்வே சாட்சி சொன்னான், குர்ஆன் சாட்சி. அம்மா சுத்தமான பெண். அத்தகைய ஆயிஷாவை ரலியல்லாஹு அன்ஹாவை குறை சொன்னவர்களில்
அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய சொந்தக்காரர் யாரு, அவங்க யாருக்கு மாசம் மாசம் அன்பளிப்பு கொடுத்தாங்களோ அவரும் சம்பந்தப்பட்டுட்டார். அபூபக்கர் சித்திக்கு ரொம்ப கோபமாயிட்டாங்க. யாரெல்லாமோ பேசுறாங்க, மன்னிச்சு விட்டுடுறோம், இந்த மனுஷன் நம்ம சொந்தம் குடும்பத்துக்காரரு. இன்னைக்கு எல்லாம் பிரச்சனை எங்கன்னா, நமக்கு ஏதாச்சும் வராதான்னு எதிர்பார்க்கறதுல பல பேர் சொந்தக்காரங்களா தான் இருப்பாங்க. எல்லா வீட்லையும் சொல்லல, நிறைய இடங்கள்ல சொந்தம் எப்படி இருக்குதுன்னா, நமக்கு ஏதாச்சும் கால சுழற்சி வராதா அப்படின்னு எதிர்பார்க்கிற சொந்தங்கள் கூடிட்டாங்க. நல்லது நடந்தா சந்தோஷப்படுற சொந்தம் குறைஞ்சு போச்சு. ஏதாவது கஷ்டம் நடந்தா அதை பார்த்து ஆனந்தப்படுகிற சொந்தங்கள் கூடி போச்சு. அல்லாஹ் அந்த நிலைகள்ல நாம இருக்காமல் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்ம அதைத்தான் சொல்றோம், யாரை பத்தி நமக்கு இல்லை, நம்ம இருக்கக்கூடாது. பெருமானார் பாதுகாப்பு தேடி ஒரு துவா, அஊது பிக்க மின் ஷமாத்தத்தில் ஆதா, நான் துன்பப்படுவதை பார்த்து சந்தோஷப்படுகிற எதிரிகளில் இருந்து என்னை காப்பாற்றுவாயா. நான் துன்பப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறான், கீழே விழுந்துட்டாரு, அவன் கேட்கிறான் கீழே விழுந்துட்டாரு, கால் ஒடிஞ்சிச்சா இருக்கா, கீழே விழுந்துட்டாதுன்னா கால் ஒடிஞ்சிச்சா இருக்கா. அப்ப கீழே உழக்கூடியவர் கால் ஒடியனுங்கிற அளவிற்கு சந்தோஷப்படுகிற எதிரிகள், அல்லாஹ் என்னை காப்பாற்றி விடு என்று கேட்டார்கள் காரூனிய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. இன்னைக்கு நிறைய உறவுகள் சொந்தங்கள் எல்லாம் அந்த நிலைமையில் இருந்தாலும், நான் சொல்வது அந்த சொந்தங்களை நீங்க பார்க்க கூடாது, நீங்க எப்படி இருக்கணும், நம்ம எப்படி மாறணும். அபூபக்கர் சித்திக் ரொம்ப வருத்தப்பட்டாங்க, நம்ம விஷயத்தில் இப்படி செய்துட்டாரு, நம்ம விஷயத்தில் இவர் பேசுறாரு. ஆயிஷா நாயகி பற்றி நல்ல தெரிந்தவர், ஆயிஷாவை பற்றி நல்ல தெரிந்தவர், பரிசுத்தமான பெண் என்று தெரியும், என்னை பற்றி தெரியும், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, இவ்வளவும் தெரிந்து பேசிட்டாரு. அப்படி என்ன பண்ணாங்க, மாசம் கொடுக்கிற அன்பளிப்பை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது மனுஷன் தானே, வரத்தானு செய்யும் வேகம். ஸ்டாப் பண்ணாங்க. அல்லாஹ் கண்டிச்சிட்டான், அல்லாஹ் கண்டிச்சான். சொந்த பந்தத்துக்கு கொடுத்ததை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணீங்களா, சத்தியமா கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அந்த வேகத்துல அபூபக்கர் ரொம்ப அமைதியானவங்க, அமைதியானவங்களையும் கூட கோபப்படுத்துற அளவுக்கு காரியம் நடந்திருக்கு. சொந்த பந்தங்களுக்கு கொடுக்க மாட்டோம் என்று சத்தியம் பண்ண வேண்டாம். அல்லாஹ் சொல்லும் போதே அதுதான் சொல்றான், உளில் குர்பாங்கிறான், சொந்தக்காரங்க. எப்படி பண்ணீங்க சத்தியம்? அந்த ஆயத்து எல்லாருக்கும் சொந்தம், ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குறித்து அல்லாஹ் இறக்கினான். எப்படி நீங்க சத்தியம் பண்ணலாம் அவருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி? ஆனா இப்ப அல்லாஹ் அவருடைய நியாயத்தை சொல்கிறானா? ஆயிஷா நாயகி குறை சொன்னார், அதை அல்லாஹ் நியாயப்படுத்துகிறானா? இல்லை, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனால் அல்லாஹ் ஒன்றை சொல்லுகிறான், அவர் தப்பு பண்ணுகிறார், நீங்கள் அதற்காக உறவை விட்டு விலகாதீர்கள். அப்போ ஒரு உறவு அது நம்மை புறக்கணிக்கிறது, நம்மை குறை சொல்லுகிறது, நம்மை தூக்கி வீசுகிறது, நம் மீது அவதூறை சொல்கிறது, அந்த உறவையும் நீங்க கட் பண்ண கூடாது. அவதூறு சொல்லுகிற உறவுக்கு முக்கியம். இன்னைக்கு நம்ம ஏன்பா பேசல, 10 வருஷமா பேசல, அவனுக்கு ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தையால் என்னால தாங்க முடியல. ஒரு வார்த்தையை தாங்க முடியாம 10 வருஷமா உறவு துண்டாகிறதா? அந்த உறவு வேண்டாம் என்றாலும் நாம இணையணும், நம்ம கடமை. நம்ம ஃபங்க்ஷன் கல்யாணம் வச்சிருக்கோம், அவங்க வரமாட்டேங்கிறாங்க, நம்ம கூப்பிட்டுறணும், தம்பி வாப்பா, இங்க வாப்பா, அண்ணன் வா, காக்கா வா, மாமி வா, மைனி வா, நான் அக்கா வா, நீ வான்னு கூப்பிடுறோம். இல்லை நாங்க வரமாட்டோம், அது உங்க இஷ்டம், கூப்பிடுங்கள், நம்ம கடமை, நாம சேர வேண்டும். அவங்க வரவில்லை, அதன் பொறுப்பு அவர்களை சார்ந்தது. நான் போய் கூப்பிட்டாங்க வரமாட்டாங்க, நீ அந்த முடிவு எடுக்கிறாய். வரமாட்டார்கள், நீ போய் கூப்பிட வேண்டும். உன்னை விட்டு அது பின்வாங்கியே போகும், நீ போய் கூப்பிடு சொல்கிறார்கள் நபிகள் நாயகம். மன்னித்து விடுங்கள் என்றான் அல்லாஹ். அபூபக்கரே மன்னித்து விடுங்கள். யாரை? ஆயிஷா நாயகியை களங்கப்படுத்தும் வார்த்தைகளை சொன்னவரை கூட நீங்கள் மன்னியுங்கள், கொடுத்துருங்க. அல்லா துஹிப்புன யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கணும்னு பிரியமா இருக்கா இல்லையான்னு கேட்கிறான். என்ன வார்த்தை? அல்லாஹ் உங்களை மன்னிக்கணுமா? உங்களை அல்லாஹ் மன்னிக்கணுமா? பிரியமா இல்லையா?
அபூபக்கர் பதறிட்டாங்க. அப்படியே லக்கேஜில் ஜாமான் அள்ளி கொண்டு வந்து நிப்பாட்டினதுக்கும் சேர்த்து மடங்க கொண்டு கையில கொடுத்து அவர் சொன்னார், என்ன மன்னிச்சிருங்க. இல்லப்பா, என்ன அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டான் அப்படின்னு கையில கொண்டு கொடுக்கறாங்க. மாமனிதர், வரலாற்றினுடைய பொன்னெழுத்துக்களால் சித்தீக் நாயகம் இந்த இடத்தில் பதிவு செய்யப்படுகிறார். உறவு என்ற பாடத்தில் அபூபக்கர் தலை தூக்கி நிற்கிறார். கொடூரமாக மனசை காயப்படுத்தியவர்களை மன்னித்தார் மாத்திரமல்ல, 2 மடங்கு கூடுதலாக காசு கொடுக்கறாங்க. அப்ப உறவுகளை நாம எதுக்கெடுத்தாலும் பகைச்சுக்கிறதோ உடைத்துக் கொள்வதோ அது ஆரோக்கியம் அல்ல. இமாம் லஹாக் சொன்னார், 30 ஆண்டுகள் ஹயாத்தை எழுதினான். அதே ஆயத்துல அடுத்து வர்றாங்க. அதே ஆயத்துல இமாம் லஹாக் ஒருத்தர், அல்லாஹ் அவருக்கு 30 வருஷம் ஹயாத்து பாக்கி இருக்குது, நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். திடீர்னு நல்லா இருந்த உறவுகளை பூரா அறுத்துட்டார், உடைச்சு விட்டார். யாருமே வேண்டான்ட்டார். எங்க வீட்டு கல்யாணம் நீங்க யாரும் வேண்டாம், தாய் வழியும் வேண்டாம், தந்தை வழியும் வேண்டாம், உங்களை எல்லாம் நான் வச்சு சேர்த்தெல்லாம் செய்ய விரும்பலன்றார். தாய் வழி உறவுகளை முறிக்கிறார், தந்தை வழி உறவுகளை முறிக்கிறார். முறிச்சிட்டு ரோட்ல உள்ளவங்க, காட்டுல உள்ளவங்களை எல்லாம் கூப்பிட்டு கல்யாணத்தை நடத்திட்டார். அல்லாஹ்வுடைய அருமையான வேதத்தின் விளக்கத்தில் இமாம் லஹாக் சொல்கிறார், 30 ஆண்டு ஆயுள் இன்னும் இருக்கிறது. அல்லாஹ் சொன்னான், அவருடைய ஆயுளின் காலத்தை அழித்து விடுங்கள், 3 நாள் அவரை மௌத்தாக்கிருங்க. 3 நாளில் மௌத். 30 வருஷம் வாழ்க்கை இருக்கிறவர் அந்த வாழ்க்கை இழப்பார், அவர் உறவை பகைத்ததால். இது சொந்த கருத்துலாம் இல்லை. தப்சீர் உலகத்தில் கொடிகட்டி பறக்கிற இமாம் லஹாக்கின் தப்சீர். எத்தனை பேர் சொந்த பந்தங்களை கூப்பிடுறதே இல்லை, அங்க கூப்பிடுறது, இங்க கூப்பிடுறது, நண்பர்களை கூப்பிடுறது. கியாமத்துடைய அடையாளம் நாங்க பெருமானார். சொந்தங்கள் ஒதுக்கப்படும், தந்தையை ஒதுக்குவார், நண்பரை இணைப்பார். தாப்பனாரை கூப்பிடல, ஆனா ஊர்ல உள்ள சங்காத்திகள் நண்பர்களை பூரா கூப்பிட்டு வச்சிருக்கு. அது என்ன பங்கன்? அல்லாஹ்வின் திருப்தி இல்லாத பங்கன் அது. பெற்றோர்களை தூரமாக்கி விட்டு யாரையெல்லாம் கூப்பிட்டு நான் காரியம் நடத்தினால் அந்த காரியம் அல்லாஹ்வின் திருப்தி கிடைக்காது. என் உறவுகள் தான் அதற்கு தகுதி. எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷனா, அதுக்கு தகுதி என் உறவுகள், என் தாய் வழி உறவுகள், என் தந்தை வழி உறவுகள். தாய் வழியும் வேண்டாம், தந்தை வழியும் வேண்டாம். எத்தனை பேருக்குப்பா சாப்பாடு? 500 பேர். யார் அந்த 500 பேர்? யார் அவர்கள்? என் தாய் வழியை விட அவர்களுக்கு என்ன சிறப்பு? என் தந்தை வழியை விட அவர்களுக்கு என்ன சிறப்பு? அந்த விருந்து பரக்கத்தற்ற விருந்து. உறவுகள் புறக்கணிக்கப்படுமா? அதுல பரக்கத்து இருக்காது. நன்கு கவனம் வையுங்கள். நீங்கள் இந்த கேள்விதான் வரும். அவங்க புறக்கணிச்சாங்க, அவங்க எங்களை நீக்கி வச்சு செய்தாங்க. அவங்க நீக்கி வைத்து செய்தாலும் நீ சேர்த்து வை. ஒயின் அதுபரத் என்ற அந்த ஒத்தை சொல்லில் உத்தம நபிகள் உலகத்திற்கு பாடம் நடத்துகிறார்கள். கரீம் யாரும் தெரியுமா கேட்டாங்க. சொர்க்கவாசிகளுக்கு 3 அடையாளம் இருக்குது. உயர்ந்த தன்மை, அது சொர்க்கவாசிகளின் மிகப்பெரிய குணம். அலாமத்து அஹ்லாக்குல் ஜன்னாங்கிறாங்க. சொர்க்கவாசிகளுக்கு சில குணம் இருக்குது. அல்லாஹ் அந்த குணத்தை நசீபாக்குவானாக. நம்ம இஷ்டத்துக்கு வாழ்றதுன்னு ஒன்று இருக்குது. நம்ம மனசு அப்படிதான் சொல்லும். மனசையெல்லாம் தூக்கி கீழே போட்டுட்டு வாழ்றதுதான். இன்னைக்கு ஷேக் முரீது தொடர்புலாம் என்னங்கிறீங்க? மனசுடைய கருத்தை அழிக்கிறது, அல்லாஹ் ரசூலுடைய கருத்தை தூக்கி சுமக்கிறது. மனசு அப்படிதான் சொல்லும். நம்ம மனம்ங்கிறது எல்லா நேரத்திலும் கரெக்டாலாம் இருக்காது. நிறைய பேர் அதை பெருமையா பேசுவாங்க. நான் என் மனசுக்கு துரோகம் செய்யறது இல்லை, மனசாட்சிக்கு ஒத்து போறேன். உன் மனசாட்சியை உனக்கு துரோகம் செய்யும் போது என்ன பண்றது? உன் மனசாட்சி உனக்கு துரோகம் செய்யும் போது என்ன பண்ணுவது? மனசாட்சியை தூக்கி வீசு, அல்லாஹ்வையும் ரசூலையும் எடு, அங்கதான் வெற்றி. அல்லாஹ் ரசூலை விட்டுட்டு மனசாட்சி என்ன மனசாட்சி? மனசாட்சிக்கு ஒத்து என்னப்பா செய்த? எங்க உம்மா வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேங்கிற. இதான் மனசாட்சி. கல்யாணம் நடக்குது, பெத்த தாய் வரவில்லை, கொடுமை இல்லையா? அந்த தாயின் ஆன்மா என்ன பாடுபடும்? பெத்த தாயை நீக்கி வைத்து நடத்தப்பட்ட காரியங்கள் எப்படி பரக்கத்தாகும், எப்படி நிம்மதியாகும், அதில் எப்படி வெற்றி கிடைக்கும்? தாயின் உள்ளம் வாடினால் அல்லாஹ்வின் அங்கீகாரம் உடனே கிடைக்கும். அந்த அம்மா கையை தூக்கிட்டு வைங்க, டோட்டல் எல்லாம் முடிஞ்சு போயிடும். அந்த அம்மாவுடைய துஆவுக்கு அவ்வளவு பவர். சொன்னார்கள் உத்தம நபிகள், அஸ்ரஉல் இஜாபா, உடனே ஒப்புக்கொள்ளப்படும். துஆவுல் உன் தாயின் துஆ, உன் தாயின் துஆ அஸ்ரஉல் இஜாபா,
உடனே ஒப்புக்கொள்ளப்படும். அவங்க கையை தூக்கிட்டாங்களா அதை முடிஞ்சிட்டுன்னு அர்த்தம். நல்லதுக்கு தூக்குனாலும் கரெக்டு, பாவத்துக்கு தூக்குனாலும் அவர். அவங்க உனக்கு கஷ்டமா கொடுக்கணும் தூக்கிட்டாலும் நடந்துரும், நீ நல்லா இருக்கணும் தூக்கிட்டாலும் நடந்துரும். அவங்க நல்லா இருக்கணும் தூக்குறதுக்கு நீ வாழணுமா இல்லையா? 3 குணம் இருக்குது, அது சொர்க்கவாசிகளின் அடையாளம். அந்த குணம் எனக்கு இருக்க வேண்டும், அந்த குணத்துக்கு நான் சொந்தமாக வேண்டும் சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மாதிரி எல்லாரும் இருக்க முடியாது, அது கரீமுடைய குணங்கிறாங்களாம். கரீம்னா ரொம்ப பெரிய மனிதர், கொடுக்கும் உள்ளம், உள்ளமும் விரிந்தார், உள்ளமும் விரிந்தவர், வாழ்க்கையும் அழகானவர், ரொம்ப சங்கையான மனிதர். அந்த குணம் அவர்களுக்கே கிடைக்கும். அல் இஹ்சானு இலல் முஸி, முதல் குணம் தீங்கு செய்தவருக்கு மன்னிக்கிறது இல்லை, தீங்கு செய்தவருக்கு உபகாரம் செய்யறது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானா. சொர்க்கவாசிகளுடைய குணம் அந்த 3 குணம் நம்ம எடுத்துக்கிறோம். எத்தனை காலத்துக்கு இப்படியே வாழ போகிறோம்? எனக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையை நான் தான் வாழ வேண்டும். எனக்கென்று வாழ்க்கையை நான் தீர்மானிப்பதல்ல, அதை தீர்மானிக்க வேண்டும் அல்லாஹ்வும் ரசூலும். நம்ம நிறைய பேருக்கு நம்ம வாழ்க்கையை தீர்மானிச்சு வச்சிருக்கோம். நான் என்ன தீர்மானிப்பது? என் வாழ்க்கையை அல்லாஹ் தீர்மானிக்கிறான், ரசூல் தீர்மானிக்கிறார்கள், அதுல போகணும். எந்த அளவுக்கு பெருமானார் கற்றுக் கொடுத்தாங்க, கோடை போட்டு காட்டினாங்க. இந்த கோட்டை விட்டு வெளியில போகாதன்னாங்க. கோட்டை கீச்சி அதற்குள் நின்று இந்த சமூகத்தை வாழ வைத்தவர்கள் அகிலம் போற்றும் அண்ணல் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கோடு கீச்சின கோட்டை தாண்டக்கூடாது. என் மனசு அப்படிப்படுது, இப்படிப்படுது, அது சரின்னு படுது. எங்க நீங்க ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போனார், நான் போய் சொன்னேன், எங்க காக்கா நீங்க ஹஜ்ஜுக்கு போறீங்க, பெரிய பாக்கியம், எல்லாம் சரியாச்சு, உங்க வாப்பட்ட பேசிருங்களேன், ஹஜ்ரத் உங்க மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். பதில் என்ன? ஹஜ்ரத் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன், இந்த சப்ஜெக்டை பேசாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க வாப்பட்ட பேசுங்க நீங்க சொன்னா அடுத்து எங்க வாப்ப கதி தான் உங்களுக்கும் சொன்னார். ஹஜ்ஜிக்கு போறாரு, அவங்க தகப்ப நாட்டை பேசல, எல்லாரும் சொல்றாங்க, நான் போய் சொன்னேன். அவர் சொன்னார், ஹஸ்ரத் உங்க பேர்ல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். நான் உடனே பதில் சொன்னேன், அந்த மரியாதை உங்க பேர்ல நானும் வைத்திருக்கிறேன், எனவேதான் உங்க வீட்டு வாசலை நீங்க அழைக்காம வந்து நிற்கிறேன், நீங்கள் பேச வேண்டும். இல்ல ஹஸ்ரத், ஆயிரம் காரணம் சொல்லுங்க. இதுல அவர் ஹஜ்ஜிக்கு போகும்போது நான் தான் போய் துவா ஓதணும் வேற சொல்லியிருக்கிறார். நான் துவாவெல்லாம் மறுக்கல, ஓத வருவேன். ஆமீன் சொல்றதுக்கு உங்க வாப்ப இருக்கணும்னு, ஆமீன் சொல்றதுக்கு உங்க தாப்பனார் இருக்கணும். அவர் 1000 காரணம் சொன்னார். ஹஜ்ஜிக்கு போறோம், அரஃபா மைதானம், எல்லாம் மன்னிக்கப்பட்டுரும், எல்லாத்தையும் கொடுத்துருவான் அல்லாஹ். ஆனால் குடும்பத்திலும் உறவிலும் யாருக்கு கஷ்டம் கொடுத்துட்டோமோ அதை அல்லாஹ் மன்னிக்கிறது இல்லை. அரஃபாத்திலே மன்னிப்பு இல்லை, லைலத்துல் கத்ரிலே எல்லாருக்கும் மன்னிப்பு என்றார்கள் பெருமானார். இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்களாம், இந்த உம்மத்தில் என்ன நடந்தது என்று மலக்குகள் கேட்பார்கள். அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டான், எல்லாருக்கும் கேட்டதை கொடுக்க போகிறான். துன்யா விஷயத்துல மட்டும் கொஞ்சம் யோசிச்சு கொடுப்பான், மறுமையை கொடுத்துருவான். ஆனால் சில பேர்கள் விதிவிலக்கு. யார் அந்த சில பேர்கள்? இங்க நேரம் இல்லை, டைம் முடிஞ்சிட்டு. அதுல குறிப்பா சொன்னாங்க, போதைக்கு அடிமைப்பட்டவனுக்கு இன்று இரவும் மன்னிப்பு இல்லை. போதைக்கு அடிமைப்பட்டவன். இன்னைக்கு நம்ம சின்ன சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் அடிமைப்படுறாங்க, ஏதோ என்னமெல்லாம் பண்றான், நமக்கு நூதனமா இருக்குது. இந்த கம் இருக்கு பாருங்க, கம்மு தெரியுமா? அது பசை, பேப்பரை ஒட்டுறது, லெட்டரை ஒட்டுறது. அந்த கம்மை கூல் வாட்டர்ல ஊற்றி அதை அப்படியே 1 மணி நேரம் உறிஞ்சாச்சுன்னா அவன் லூஸ் ஆயிடுவான். போதை. அந்த போதைக்கெல்லாம் இன்றைக்கு இந்த சமூகத்தில் 10 வயது 12 வயது 14 வயது பையங்க அடிமைப்பட்டு இருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறோம், எங்கள் பிள்ளைகளை அல்லாஹ் நேர்வழிப்படுத்துவாயாக. கம் அது பசை ஒட்டுறது, அதுல கூல் வாட்டர்ல ஊத்தி உறிஞ்சா ஒரு வகையான போதை. இதை செய்யறது யாரு? 8ஆம் வகுப்பு படிக்கிறவங்க, 9ஆம் வகுப்பு படிக்கிற, 10, 11, 12. நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், உங்க லைஃப் உங்களுக்கு இது ஸ்லோ பாய்சன். இது ஸ்லோ பாய்சன், கொஞ்சம் கொஞ்சமா உங்களை அழிச்சிரும். வாழ்க்கை எவ்வளவு புனிதம், அதில் என்ன போதை? அழித்து விடாதீர்கள் உங்களை. காலம் பொன்னானது, யாராலும் உங்கள் காலத்தை தீர்மானிக்க முடியாது, நீங்களே அழிக்க முன் வந்தால்.
அப்போ ரசூல் சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மக்கள்கிட்ட சொல்லுவாங்க, அந்த மலக்குகள்கிட்ட, போதையில் இருக்கிறவனுக்கு இன்னைக்கு ராத்திரி எந்த நசீபும் கிடையாது. லைலத்துல் கத்ரை காத்திருக்கிறோம், கண்ணீர் வடிக்கிறோம், கையேந்துகிறோம், அந்த இரவிலும் நசீபு கெட்டவர்கள் இவர்கள். அது எல்லாத்தையும் நான் சொல்லல. ரெண்டாவது, சொந்த பந்தம் உறவுகளை பகைச்சி உரிச்சு இருக்கிறாங்களே, அவர்களுக்கு இந்த இரவு எந்த நசீபும் கிடையாது. சொந்தத்தை நீங்கள் பகைத்தால், உறவை நீங்கள் உடைத்தால், இப்ப நம்ம போனோம், அவங்க மன்னிக்கல, நம்ம குற்றவாளி இல்ல, நம்ம கையேந்தினா அல்லாஹ் கொடுத்துருவான். நான் போறோம், உங்க அண்ணனோட உறவு இல்ல, நீங்க போய் சலாம் சொன்னீங்க, அவர் உங்களோட சேரல, பரவாயில்ல, உங்களுக்கு மன்னிப்பு கிடைச்சிரும், அவர் மாட்டிக்கிடுவார். அதை பத்தி பிரச்சனை இல்லை. ரசூல் சொன்னது அதுதான். ஒயின் அத்பரத், அதான் சொன்ன அந்த ஒத்தை சொல் உலகத்தையே ஆள வைத்தது, உலகத்தை அழகாக்கியது, உலக மனிதர்களை புனிதர்களாக்கியது. சஹாபாக்கள் அதில் தான் தங்களை உயர்த்தினார்கள். பகைத்துக் கொண்டு, விரோதித்துக் கொண்டு, தூக்கி வீசிய உறவுகளை காலடியில் போய் நின்று கண்ணீரோடு அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்ட சஹாபாக்கள் பட்டியல் நீளுகிறது, பட்டியல் நீளுகிறது. அவங்க உடைச்சாலும் நான் போய் இணைச்சிக்கிடுவேன். அதான் சொன்னாங்க, உறவுகளை சேர் சிலு அரஹாமக்கும் பில்மால், உறவுகளை சேருங்க. எதை வச்சு? பணம். அவங்களுக்கு போய் கொஞ்சம் பணத்தை கொடுங்க, அம்மாவுக்கு கொஞ்சம் அன்பளிப்பு கொடுங்க, தாப்பனார் கொஞ்சம் காசை கொடுங்க, அண்ணன் தம்பிகள் கஷ்டப்படுறாங்க உறவு கொடுங்க, உங்க அக்கா தங்கச்சி கஷ்டப்படுறாங்க காசு பணத்தை கொடுங்க. காசு பணத்தால் உறவை சேருங்கள். பணம் கொடுத்தா எப்படி இருக்கும் தெரியுமா? கஷ்டப்பட்டவங்க கையில கொண்டு போய் நீங்க கொஞ்சம் காண ரூபா கொடுத்துட்டீங்க வைங்க, அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. நம்ம உறவுகள், என் அண்ணன் வந்து பணம் தந்தாரு, அந்த வாழ்த்தும் உள்ளம் உங்க தலைவிதி எங்கோ உயர்த்தி விடும். காசு பெருமானார் அடுத்து பெருமக்கள் எழுதுறாங்க இந்த வார்த்தையை, ஒயின் கல்லல் மால், காசு கம்மியா இருக்குது, இல்ல காசு நிறைய இருக்குது மனசு இல்ல, காசு இருக்குது மனசு இல்ல, பரவாயில்ல, சிலு அர்ஹாமக்கும், உங்கள் உறவுகளை ஒலோபில் மஷி, கொஞ்சம் நடந்து போயாவது சந்தித்து வந்தாவது சேர்ந்து விடுங்கள். போய் நடந்துட்டு வாங்க, போய் சந்திங்க, ஒருக்க போய் சந்திச்சுட்டு வாங்க அக்கா தங்கைகளை. எவ்வளவு பெரிய கிஃப்ட் அது. எனவே சொர்க்கவாசிகளுக்கு ஒரு 3 குணம், அந்த குணங்களில் மிக முக்கியம், நம்மோடு அழகற்று நடக்கிறவர்கள், தீங்கே செய்கிறவர்கள், நான் நல்லா இருக்க கூடாது என்பதே அவருக்கு குறிக்கோள். குறிக்கோள்லாம் இல்ல, வைராக்கியம். ஆளு போகணும், அந்த ஆளை கீழே வைக்கணும், அந்த ஆளை மண்ணில கொண்டு வைக்கணும். நம்ம பேர்ல அவ்வளவு வைராக்கியமாக, தீங்கிலேயே குறிக்கோளாக வைராக்கியம் கொண்டு இருக்கிறாரு. அவருக்கும் இஹ்சான், நீங்கள் உதவி செய்யுங்கள். எங்க உதவி செய்யணும்? உன் உதவிக்கு பின்னால அவன் வைராக்கியம் மாறி அவன் நீ போகணும்னு நினைக்க மாட்டான், நீ இன்னும் கொஞ்ச காலம் வாழணும்னு துவா செய்வான். ஹயாத்தை நீட்டுவதற்கு. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தொடர்றேன். சொர்க்கவாசிகளின் 3 அடையாளங்களில் முதல் அடையாளத்தை மாத்திரம் இங்கே சொன்னேன். அங்கே 7 3 முடித்திருக்கிறோம். ஞாபகம் வச்சுக்கங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இந்த நாட்கள் என்பது வெள்ளை நாட்கள், உயர்ந்த நாட்கள், கடைசி 10. இதுல நான் பரிசுத்தமாகணும், புனிதமாகணும். பயான்கிறது கேட்பதல்ல, ரசிப்பதல்ல, என் தலைவிதியை மாத்தணும். நோம்ப பிடிச்சிட்டு உட்கார்ந்து நாங்க பேசுறோம்னா அது அல்லாஹ் கொடுக்கிறான் ஆரோக்கியம். நோக்கம் ஒண்ணுதான். இங்கே 1000 இதயங்கள் மாறிவிடாதா? இதை கேட்கிறவங்க உள்ள மாற வேண்டும். உறவுகளுக்கிடையே இணக்கம் வந்தால் என் ஆயுசு நீளுகிறது, என் பொருளாதாரம் பரக்கத்தாகிறது, எனக்கு கெட்ட முடிவுகளோ முசீபத்தோ வர்றதில்லை. இதையெல்லாம் தாண்டி வாழ்க்கையில் அல்லாஹ்வின் திருப்தி கிடைக்கிறது, சொர்க்க வாசல் திறக்கப்படுகிறது. எல்லாம் அல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, கஷ்டங்களில் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட மௌத்திலிருந்து பாதுகாப்பானாக. இந்த சமூகத்தின் பிள்ளைகளை இது போன்ற போதைகளுக்கு அடிமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. அவன் விளங்கலாம் செய்யல, இது ஸ்லோ பாய்சன்லாம் அவனுக்கு புரியாது. ஏதோ அன்னைக்கு கொஞ்சம் ஜாலி கம்மன் அப்படி ஏத்திட்டான்னா ஒரு மாதிரியா இருக்கான், அப்படியே நம்ம கூட தான் இருக்கமா இருக்கு, அப்படியே ஒரு மாதிரியா மந்தமா இருக்கிறான், அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி நடக்கிறது. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை அழிக்கிறது என்று கூட உணர வேண்டாம். பெற்றோர்களுக்கே தெரியாது, வாயில நாத்தம்லாம் இருக்காது, அவன் போதை போட்டான்லாம் சொல்ல முடியாது, ஆனா ஒரு மாதிரியா இருப்பான். இப்படி இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுடைய ஒரு பெரிய லிஸ்ட், ஒரு பெரிய கூட்டம் இப்படி திசை மாறி போகிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பானாக. கவனம் வைக்க வேண்டும் என்று பெற்றோர்களை ஞாபகப்படுத்துகிறேன். ஏதோ ஒன்று உரிகிறான, என்ன உரிகிறான் என்று பாருங்கள். அவன் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டிய கடமையும் கடப்பாடும் நமக்கு இருக்கிறது. உங்களை எல்லாம் விட எனக்கு கூடுதல். நான் சமூகத்திற்காக பேசுகிறேன். நீங்கள் வளர வேண்டும், வாழ வேண்டும், நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும், இந்த தீனின் கண்ணியத்திற்காகவும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. நீண்ட நெடிய நாட்கள், நோய் நொடிகள் இல்லாமல், உடல் ஆரோக்கியத்தோடு, மன நிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும்
எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நம்ம உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். عليه وسلم. صلى الله على محمد. صلى الله عليه. صلى الله على محمد. صلى الله عليه وسلم. صلى الله على محمد. صلى الله على محمد. صلى الله عليه وسلم. صلى الله على محمد. صلى الله على محمد. صلى الله عليه وسلم. صلى الله على محمد. चलो बढ़िया.